ஜனவரி 20ஆம் தேதி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதான் பொங்கலுக்கு போனல, பொங்கலுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டில் போயிட்டு நான் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது. சப்போஸ் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னமோ என்ன எதுவும் பேசிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நம்ம போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முதல்ல இர்ரெகுலர் ப்ராப்ளம்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட தான் இப்போது நான் பார்த்துட்டுருக்கேன். இந்த ப்ரெக்னன்சிக்கும் அவங்கக்கிட்ட தான் நான் பார்க்குறேன். அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டோம், இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் 2-3 தடவை கார்டு போட்டு பார்த்தேன். 2-3 டைமுமே எனக்கு வந்து நெகட்டிவ் தான் வந்தது, பாசிட்டிவ்னு வரல. அப்போ எனக்கு பயம் இன்னும் கூட அதிகமாகிடுச்சு. அதிகமான ஒன்று ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு, ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நவம்பர் 25 நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மென்சன்ஸ் ஆச்சு. கல்யாணம் ஆகி நவம்பர் 25ல் மென்சன்ஸ் ஆச்சு. மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தில் எனக்கு வந்து மென்சன்ஸ் வரல. அப்போ டிசம்பர் மாதம் மென்சன்ஸ் வரல, ஜனவரி மாதமும் மென்சன்ஸ் வரல. நான் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது 2 மாதம் கணக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு 2 மாத கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 60 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கணக்குக்கு தான் நாங்கள் போனோம். அதான் 55 நாள் கிட்ட ஆயிடுச்சு, 50-55 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அந்த கணக்கு பிரகாரம் நாங்கள் போனோம். அப்போ என்ன சொன்னாங்க, அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு 3 ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அந்த 3ஆம் மாதம் நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, நான் ப்ரெக்னென்ட் ஆகியே 6 வாரம் தான் ஆயிருந்துச்சு. 6 வாரம் தான் ஆயிருந்துச்சு. ஆனால் நான் குளித்த டேட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் 25. அப்போ டேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. செப்டம்பர் மாதம் தான், செப்டம்பர் 27 கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு டெலிவரி டேட்டு. கணக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் மாதம் நான் ப்ரெக்னென்ட் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்துருக்குறேன். பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் அவள் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், பஸ்ஸில் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு நம்ம வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, நம்ம லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு டென்ஷனு. அதுவும் இல்லாமல் தம்பிக்கு ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கும் போது எனக்கு ஃபுல்லாக எனக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் வாமிட் எடுத்துகிட்டே தான் இருந்தேன். சடனாக வெயிட் லாஸ் ஆனப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி 67 கிலோ இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு தம்பியோட ப்ரெக்னென்சி டைம்லலாம் பார்த்திங்கன்னா 48 கிலோ வந்துட்டேன். அப்போது எந்த அளவுக்கு என் உடம்பு எவ்வளோ வீக்காக இருந்திருக்கும்னு பாருங்கள். அப்போ எங்கள் வீட்டில் இருக்கும் போது எனக்கு எந்த பொருளுக்கும் பங்குக்கு இல்லை அப்படின்றப்போ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே புதுசாக இருந்துச்சு எல்லாமே. இப்போது கணக்கு பார்க்காம சாப்பிட்டு இது போய் இப்போ கணக்கு பார்த்து வாங்கி தான் கொடுப்பாங்க. எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க, எதுவும் வாங்கி தரமாட்டாங்கன்னு கிடையாது, எல்லாமே வாங்கி தருவாங்க. ஆனால் அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு அங்கே கணக்கு பார்க்காம எவ்வளோ நாளாக எடுத்து சாப்பிடுவேன். இங்கே வந்துட்டு இப்போ 100ன்னா இப்போ ஒரு சாப்பிட்ற பொருள் 100 தான் வாங்குறாங்கன்னா, 100 கிராம் வாங்குறாங்கன்னா அந்த 100 கிராமுக்கு என்ன, இது 100 கிராமில் என்ன இருக்குது, நம்ம இது இப்படி வாங்கி சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி. அதான் கல்யாணத்தப்பயே மைண்ட் செட் ஆகிடுச்சு இல்லை. அதுலேருந்து அவங்க எது பண்ணாலுமே நம்மளுக்கு கெட்டதாகவே தெரிஞ்சுது. நிறைய சண்டை போடுவேன், நிறைய கோவப்படுவேன், நிறைய கோவங்கள் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருந்தாங்க. கல்யாணம் ஆன புதுசில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கடை வச்சுருந்தாங்க, அந்த கடை வந்து கைவிட்டு போயிடுச்சு. அந்த கடையை வந்துட்டு எங்கள் முன்னாடியே இன்னொருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டு சம்பாரித்தாங்க, எங்களை காலி பண்ண சொல்லிவிட்டு. அந்த மாதிரி அந்த ஒர்க் டென்ஷனில் இவங்க இருந்தாங்க. இதுக்கு இடையில என்னோடய மைண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் யோசித்து நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போனது நான் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் டைட்டில் கூட கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடிஞ்சுது அவங்களால. பைசா சுத்தமாக கிடையாது. எனக்கு மட்டும்தான் கிறிஸ்மஸ்க்கு சுடிதாரும் நியூ இயருக்கு சாரியும் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு அந்த மெச்சூர் இல்லாததுனால எனக்கு அது கூட எனக்கு பெரிய கஷ்டமாக தான் தெரிஞ்சுது. அவங்க எனக்குன்னு தான் செஞ்சு கொடுத்தாங்க, எனக்குன்னு தான் வாங்கி கொடுத்தாங்க. வேறு யாருக்கு, மாமாக்கோ என் மச்சனனுக்கோ என் மாமியாருக்கோ யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கலை, எனக்கு மட்டும் தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த எடுத்து கொடுத்தது கூட எனக்கு வந்துட்டு நம்மளோட ஆசைக்காக நம்மளோட திருப்திக்காக தானே எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிற தன்மை கூட எனக்கு சுத்தமாக இல்லை அந்த டைமில். அந்த மைண்ட் ஃபிக்ஸ் ஆனது எனக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமாவுக்கு வந்துட்டு ரயில்வே கேட்டு பக்கத்தில் கொஞ்சம் சொந்தமாக இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் வீடு கட்டியிருந்தாங்க. என்னால் வந்து கல்யாணம் ஆன புதுசில் என்னால் அங்கே இருக்க முடியாது அப்படின்றதுனால நம்மளுக்காக வாடகை வீடு பார்த்துருந்தாங்க. அந்த வாடகை வீட்டில் தான் இருந்தோம் எல்லாருமே. கடைசியில் அந்த ரயில்வே போகுது, அந்த இடம் போயிடும் அப்படின்ற மாதிரி பேசும்போது, இல்லை நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாரும் எங்கள் மச்சனும் அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு வாடகை வீட்லேயே தான் இருந்தோம். அப்போது மாமாவுக்கு வந்துட்டு கடையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு மாமாவுக்கு சுத்தமாக தெரியல. போகவும் இல்லை, ஃபினான்ஷியலாக அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே நின்றுட்டோம். அப்படியே ஜாமான மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றுமே புரியல, காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாமா வந்து வேறு எங்கேயும் வேலைக்கும் போகல. இதுக்கு இடையில நான் வேறு சண்டை போடுறது, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சிக்காமல் ரொம்ப சண்டை போட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன். ஒரு செக்கப் போகிறதுக்கு கூட கவர்மெண்ட்டில் தான் பார்த்தோம். அந்த கவர்மெண்ட் செக்கப்புக்கு கூட பைக் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு போக மாட்டாங்க. இல்லைன்னா வண்டி இல்லை, எதில் போகிறது அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா இன்றைக்கி போக முடியாது, அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே நாள் கடத்தி, அதெல்லாம் எனக்கு பார்க்க ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை எப்படி பார்த்துக்கணுன்னு கூட இவங்களுக்கு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்குமே தெரியல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுன்றது எனக்கே தெரியல. இதுக்கு இடையில இப்படிலாம் பிரச்சனை ஃபினான்ஷியலாக வரும்போது அதுவுமே ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாக ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப பிரச்சனையாயிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சண்டை காடு, யாருக்கு ஆளுங்க இருக்கும்போதே சண்டை கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். யாரும் இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு இன்னும் நிறைய சண்டை. மாமாவுக்கு எனக்கும் அப்படியே எரிய புரியுமாக தான் இருக்கும். எனி டைம் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. அவங்களுக்கும் சடனாக கோவம் வரும், எனக்கும் சடனாக கோவம் வரும். 2 பேரும் ப்ரெக்னென்ட் டைமில் அப்படி கோவப்பட்டுப்போம், அப்படி டென்ஷன் இருக்கும். அப்படிலாம் இருந்தோம். அதாவது வாரத்தில் 3 நாள் இங்கே இருப்பேன், 4 நாள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். என்னால் எப்படி சொல்கிறது, என்னால் அந்த 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 ஃபீலை எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அப்படியே அடிக்கடி சண்டை போட்டு கோச்சின்னு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், அங்கேயே இருப்பேன். மறுபடியும் அங்கேருந்து இங்கே வருவேன், செக்கப் பார்ப்பேன், செக்கப் முடிப்பேன், மறுபடியும் செக்கப் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இதே மாதிரி மாறி 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 இருந்துச்சு. கடைசியில் எங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த 1 வருஷம் தம்பி பிறக்கிறதுக்குள்ளே எங்கள் லைஃப் அவ்வளோதான், டோட்டலாக முடிஞ்சிச்சுன்னே நினச்சிட்டாங்க எல்லாருமே. இவங்களை கட்டி வச்சதுலேருந்து இது வரைக்கும் 10 பஞ்சாயத்துக்கு நம்ம போயிட்டோம். இதுங்க சேர்ந்து வாழாதுங்களா அப்படின்ற டவுட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து பின்னாடி போய் கேலி பண்ணவும் செஞ்சாங்க. இதுங்க என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சுதுங்க, அப்படி இருந்தும் எதுக்கு இவங்க சண்டைக்காடு போட்டு அலையுதுங்க அப்படின்ற மாதிரிலாம் பின்னாடி பேசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது டேரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம லைஃப் அப்படியே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கிடையில் செக்கப் எல்லாமே போகும்போது எல்லாமே மெடிசன் எல்லாமே பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாத்துலேயுமே தம்பி வந்து நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கிடையில் நம்மளுக்கு வந்த டெலிவரி பிரச்சனையில் தான் நம்மளுக்கு வந்து குழந்தை அந்த மாதிரி ஆனது. அதுக்கு முன்னாடி வந்து வயிற்றில் இருக்கும்போது தம்பிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு டவுட்டு, நம்ம கொஞ்சம் கோவப்படாமல் இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் சண்டைங்களாம் தவிர்த்துட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு அதுக்கப்புறமா தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கூட வந்து கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே என் முன்னாடி வந்து ஓவராக சீன் போடுறது அதெல்லாம் இருந்துச்சு. ஐயோ, கண்டிப்பாக வீடியோலாம் பார்ப்பாங்க, பார்த்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட காமிச்சிப்பாங்க, நம்ம என்னமோ நல்லா இல்லாத மாதிரி. அப்படிலாம் ஒரு சில வேறுபாடுகள் நம்மளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னமோ நம்ம பாவப்பட்ட ஜென்மம் மாதிரியும், இது லைஃபே இது முடிஞ்சு இது எப்படி வாழப்போதோ அப்படின்ற மாதிரி பரிதாப பார்வையில் பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த அட்வைஸில் அப்படியே முள்ளு குத்தி பேசுவாங்க. எப்படி சொல்கிறது, அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு குத்தி பதம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுது யார், நம்ம தானே. நம்மளால தானே அந்த நிலைமை வந்துச்சு. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தோம்னா அந்த லைஃப் நம்மளுக்கு இல்லாமல் போயிருந்துருக்கலாம்ல. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டதுனால தானே அடுத்தவங்களாம் பேசுகிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்றமெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்குறாங்க. டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன். தம்பி பிறக்க போகிறான். தம்பி பிறந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். தம்பி பிறக்கிற வரைக்கும் என் லைஃப்பில் வந்து இப்படி தான் நடந்துச்சு. இப்படி ஒரு மென்டல் ப்ரெஷரில் தான் நான் இருந்தேன். அடுத்து தம்பி பிறந்ததுக்கப்புறம் என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.